வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி அதுக்கு அவங்க பல ரீசன் சொல்றாங்க. பட் ஸ்டில் அவங்களை எது கட்டி போட்டிருக்கு? யூட்டிலிட்டி ரிலேட்டடா பார்த்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இந்த யூஸ்லேருந்து ஓவர் யூஸ், எக்ஸசிவ் யூஸ், மிஸ்யூஸ், அப்யூஸ், அப்சசிவ் யூஸ், அடிக்ஷன் இப்படின்ற ஒரு ஃபேஸ் போயிட்டே இருக்குது. அது அந்த கட்டத்துக்கு போகும்போது அது உங்களுடைய பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுக்கான ஸ்பேஸ், மென்டல் ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே அது பாதிக்குது. அப்போ அது ஒரு பிரச்சனை. அது என்ன ஆங்கர் பண்ணுதா? நான் அதை ஆங்கர் பண்ணுறேன். அந்த நங்கூரம் யார்கிட்ட இருக்குதுன்றது தான். அந்த நங்கூரம் நம்மிடம் இருக்கும் வரையில் பிரச்சனை கிடையாது. நங்கூரம் மீடியா கிட்ட போகும்போது நம்ம ஹெல்ப்லெஸ் ஆகிடுறோம். இப்போ எனக்கு இங்கே இருக்க குரூப் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. எனக்கு ரெண்டு சைடு நாலேஜ் கெயின் பண்ணுறாங்க. அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இங்கே ஒரு ரெகுலேட்டடாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே ஒரு அன்ரெகுலேட்டடாக இருக்குது. அன்ரெகுலேட்டட்ன்றதை விடையும் அன்பிளான்ட் ஒரு ஸ்பான்டேனிட்டி இருக்குது. அது எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுதோ அது என்ன எடுத்துகிட்டு போட்டோம் நம்ம அதை அலோவ் பண்ணுறோம். அந்த அலோவ் பண்ணுறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட், அதுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். ஹியூமன் குவாலிட்டியில் முக்கியமானது என்னென்னா கியூரியாசிட்டி டு நோ, ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம். இது பயாலஜிக்கலாக இருக்கு. இந்த கியூரியாசிட்டி டு நோ, ரெண்டு எபிலிட்டி டு லேர்ன், இது ரெண்டுமே வேற உயிரினங்களுக்கு கிடையாது. மூன்றாவது நீட் ஃபார் இன்டராக்ஷன் வித் அதர்ஸ். இதற்கு இடைப்பட்டு நம்ம ஒரு சோஷியல் அனிமல்ன்றதுனால, ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இருக்கிறதுனால நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபீட் பண்ணுறது எது? இந்த மீடியா நமக்கு ஃபீட் பண்ணுது. உங்கள் கியூரியாசிட்டி, இவங்க நிறைய சொன்னாங்க, நான் இதை லேர்ன் பண்ணுறேன். உங்கள் கியூரியாசிட்டி டு நோ அண்ட் எபிலிட்டி டு லேர்ன், இது எல்லாத்தையுமே நம்ம இது மூலமாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பயாலஜிக்கலாக, சைக்கலாஜிக்கலாக தெரியாமல் சப்கான்ஷியஸாக இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இது இப்படியே போயிட்டுருக்கு. இதற்கான ஒரு கட்டத்தில் உங்களால் ஏன் இதை பண்ண முடியலன்னு கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, த மோர் சோஃபிஸ்டிகேஷன், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னா மோர் போர்டம் இருக்கு, இந்த சலிப்புணர்வு இருக்கு, எல்லார்ட்டையும் இருக்கு. இந்த போர்டம் எப்படி நம்ம அவாய்ட் பண்றது? இந்த ஏற்கனவே பயாலஜிக்கலாக ஒரு கியூரியாசிட்டி தேவைப்படுது. ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்றது ஒன்று இருந்துகிட்டே இருக்கு, யார்ட்டையும் சொல்லணும்னு இருக்கு. ஆனால் இங்கே போதாமை இருந்துகிட்டே இருக்கு. இந்த போர்டம் நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா, எனக்கு கிடைத்த தனிமையில் நான் என்னோடு இருப்பதற்கு என்னால் முடியல. நீங்க எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னோடு இருப்பது எனக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இதை எப்படி போக்குறது? எதை கொண்டு இதை ஃபில் பண்றது? அப்ப நம்ம இதை போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்ப ரெண்டாவது ஒரு உயிரியல் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப உங்க எல்லாருக்குமே ஒரு